இப்போ இதை சொல்லும்போது அவங்களுக்கு கும்பி எரியுது, குடல் காயுது, அப்படி டென்ஷனில் ஆகுறாங்க. எப்போ நான் பொய்யா சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்லும்போது மிதுன் பழனிசாமி அப்பாலாம் அதில் அடிமையாக தானப்பா இருந்தாங்க. இந்த செயற்குழு மேட்டர் வந்து குளம் போல் கிடக்கும் சொன்னீங்க. குளம் போல் கிடக்கும், ஒன்றும் நடக்காது. 26 தான் அது மேட்டர்னு சொன்னோம். என்னை கண்டு அச்சப்படுறதுனால நம்மளை ட்ரால் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களை காப்பாற்றி விடலைன்னா இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்க முடியுமா? 26 நான் சாதிச்சு காட்டுவேன், உறுதியாக சாதிச்சு காட்டுவேன். ஏன்னா நான் வந்த இடம் அப்படி, என்னை வளர்த்த தலைவன் தாளிங்க நாடார் அப்படி, என் உறுதியும் உண்மையும் அப்படி. காரணம், நீங்களும் வந்து சமூக நீதி சூறையாடுறீங்க. அந்த சமூக நீதி சூறையாடுல பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி வீசுறனா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கிறது திமுகவோ பாஜகவோ இல்லை, திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான். என்ன காரணம்? அதிமுக ஐடி விங்லாம் பயப்படுது ஒருவேளை? உங்க கருத்துல பார்த்து. ஜனநாயக நெறிமுறைப்படி பண்றேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஜனநாயக நெறிமுறைப்படி நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தான். பட்டு நியாயத்தை துணிவானுன்னு சொல்லுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக 2 ஜாதி கட்சியாக மாறிட்டு, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது எல்லாருமே அடிமைகளாக இருந்தாங்க. குறிப்பாக அந்த நாடார் சமூகம் தொடர்பாட்டு உள்ள சேர சோழ பாண்டியர், தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொல்லும் போதெல்லாம் அடிமையாக இருந்தாங்க. இப்போ இதை சொல்லும்போது அவங்களுக்கு கும்பி எரியுது, குடல் காயுது, அப்படி டென்ஷனில் ஆகுறாங்க. எப்போ நான் பொய்யா சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்லும்போது மிதுன் பழனிசாமி அப்பாலாம் அதில் அடிமையாக தானப்பா இருந்தாங்க. இப்போ அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் கசக்குதுன்னு நான் கேட்கும்போது தான் திருநெல்வேலி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், தூத்துக்குடியில் இதை பிரச்சாரமாக பண்ணி ஜெயலலிதா இருக்கும்போது பேசாமல் இருந்தவங்களாம் ஜெயலலிதாவோட பெரிய இவங்களான்னு நம்ம அதை முன்னெடுக்கும் போது தான் மிக மிக மோசமாக நாடார் பகுதியில் வந்து அதிமுக மக்களவை தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சுது. அது யாருக்குமே இன்னும் ஊடகத்தை அதை விவாதிக்கல. சசிகலா, தினகரன், பன்னீர் இதை வச்சு முக்குலத்தோர் இதை விவாதிக்கிறாங்க. நாடார் பகுதியில் ஏன் இவ்வளோ மோசமாக அதிமுக போச்சுங்கிறத விவாதம் எடுக்கலை. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றும் மோசமாக போனதுக்கு என்றைக்குமே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம மேலே வந்து மிகப்பெரிய எரிச்சலுக்கு காரணம். இதுக்கு முக்கியமாக காரணம் ஐயா மிதுன் பழனிசாமி அவர்கள் தான். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதுவும் கிடையாது. அவர் தொழிலதிபர், அவர் தொழில் வாழ்க வளர்க, இன்னும் நிறைய பேருக்கு அவர் வேலை வாய்ப்பு கொடுத்து பெரிய அதிபராக தம்பி வளரணும்னு நான் மனப்பூர்வமாக என் தம்பியை வாழ்த்துறேன். அதில் உண்மையில் எனக்கு எதுவும் கிடையாது. பட் அவர் சொன்ன ஒரு சேலஞ்சுக்கு நம்ம எடுத்து நம்ம ஃபைட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 2024 1% பலம் கொண்ட கட்சி கூட அவரோட கூட்டணி அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். நம்ம சொன்னது மாதிரி நடந்தது. சவுக்கு சங்கரை வச்சு அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்பவும் சவுக்கு சங்கர் மாதிரி பலரை வச்சு அவங்க முயற்சி பண்றாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க தான் உண்மை. கடைசியா இப்போ அவங்க என்ன வராங்கன்னா, இந்த செயற்குழுவில் எல்லாமே எடப்பாடி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வராங்க. நான் இந்த செயற்குழு வந்து குளத்துல அடிக்கிற மாதிரிப்பட்ட அலை தான், கடல் அடிக்க மாதிரி அலையும் சுனாமியும் சூறாவளியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் வரும் நான் சொன்னேன். தெளிவா நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி தான் லீடராக பார்ப்பாரு, சரணடைஞ்சா அவருக்கு இமேஜ் மோடி கிட்ட விழுந்துரும். பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரணடைய மாட்டாரு. அவர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக 18% ஓட்டுக்காக பாஜக எதிர்ப்புல உறுதியா நிற்பாருன்னு தான் சொன்னேன். கண்டிச்சிருக்கிறாரு. நம்ம சொன்னது அங்க நடந்திருக்கு. இணைப்புங்கிற பேச்சுக்கு ஏன் இடம் இல்லைன்னா, சசிகலாவே தன் தலைமையில வாங்கன்னு சொல்றாங்க. பன்னீர்செல்வம் உங்ககிட்ட நான் எங்க இணைக்கிறேன்னு கேட்டேன்னு சொல்லாப்புல, தினகரன் நான் அமமுக வளர்க்குறேன்னு சொல்றாப்புல. அப்ப இணைப்புங்கிறதுக்கு யாருமே இல்லாத போது என்ன பேச்சு இருக்குங்கிறதா நான் சொன்னேன். ஆனா இணைப்புங்கிறதுக்கு பெரிய வியூஸ் வந்தது, பலரும் பேசினாங்க. அந்த சோதரர்களை நான் சொல்ல விரும்பல, பலரும் பேசுறாங்க. நான் இதுதான் யதார்த்த பொசிஷன் சொல்லிக்கிட்டு 2026 தான் இங்க சிக்கல் வரும். அப்போ வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இருந்து பாஜக ஆட்களை கூட எடப்பாடி கிட்ட போகலாம். ஆனா கொங்கு வேளாளர் பெல்ட், நாடார் பெல்ட், முக்குலத்தோர் பெல்ட், சிட்டி போன்ற இடங்கள்ல அதிமுக ஆட்கள் உடஞ்சி போய் பாஜக வருவாங்க. அண்ணாமலை கிட்ட அவங்க கான்டாக்ட்ல வந்துட்டாங்க நான் சொன்னேன். ஆக நான் சொன்னது 2026 வச்சுதான் சொன்னேன். இப்போ இப்படியே தான் போகும். எலெக்ஷன் இல்லாத டைம்ல யார் உடைப்பா? ஏற்கனவே இந்த கட்சி வந்து தோத்து போன கட்சி, தோத்து போன கட்சியில் உள்ள உடசல் வந்து ரொம்ப மோசமா போயிருன்னு செங்கோட்டை அண்ணன் வந்து திண்டுக்கல் மாதிரின்னு ஈரோடு கிழக்கு சொல்லும்போது, ஏன்னே இப்படி திண்டுக்கல் மாதிரின்னு சொல்லிட்டு திடுற
அப்படியெல்லாம் கிடையாதுன்னு செங்கோட்டையன்கிட்ட நான் சொன்னேன். அவர் கட்சின்னு தான் நிற்பாருன்னு அவரை பற்றி நான் என்னோட கருத்தை சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் ஈரோடு கிழக்கு வந்தது. இப்போ நாம் சொன்னது மாதிரி 33% இருந்தவர் 21க்கு போயிட்டாங்க. ஒரு 12% காணல. தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு தான் பன்னீர் எடப்பாடி பிளவு. அது பிளவு இல்லைன்னு சொன்னாலும் கூட ரெட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதுல 20%க்கு வந்துட்டாங்க. பார்லிமெண்ட் அசம்பிளின்னு ஒரு கள்ள கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் சொல்றாங்க. நம்ம அதை வந்து ஒட்டச்சி அடிச்சு தூக்கி எறிகிறோம். வன்னியருக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியும் வேறையா, நாடாருக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியும் வேறையா, முக்குளத்தோருக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியும் வேறையா, கொங்கு வேளாளருக்கு பார்லிமெண்ட் அசம்பிளியும் வேறையான்னு கேட்டா இது நீங்க ஜாதி அடிப்படையில் இங்க வந்து இந்த 2024 பார்லிமெண்ட் அசம்பிளியோட மோசமான ஒரு லோக்கலைஸ்டா போயிருக்குது, ஜாதி ரீதியா போயிருக்குது. அதை ஆதாரத்தோட தூக்கி போட்டு நம்ம அடிக்கிறோம். அவங்களால அதை ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு, ஆப்பிள் வேற அசம்பிளி வேற, நம்ம சொன்னதை வச்சு தப்பிட்டு போயிடலாம்னு சொன்னா வன்னியர்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க, நாடார்கள் போடல, முக்குளத்தோர் போடல, கொங்கு வேளாளர் பலையனப்பட்டுட்டீங்க, பிராமணர்கள் புறமொழியாளர் போடலாம். நம்ம பின் பாயிண்டா வச்சு அடிக்கும் போது நம்மளை கண்டு மறல்றாங்க. நம்ம கருத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வலுவை வந்து குறைக்க நினைக்க தானே செய்வாங்க. அது எப்படி நம்மளை விட்டுருவாங்க? அப்போ நீங்க நியாயமா நான் சொன்னது 15% வருவோம்னு சொன்னீங்க, சொன்னோம் 20% வந்துட்டீங்க, நீ 15 தானே வருவோம்னு சொன்னா 20 வந்துட்டோம்லான்னு என்ன விமர்சனம் பண்ணுங்க, நியாயமான விமர்சனம். அதுக்கு நான் காரணத்தை சொல்லிட்டேன். தேமுதிக 6% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு வந்திருக்கு, அவங்க என்னமோ உங்களை மதிக்க மாட்டாங்க, 6% கிளைம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அது இப்போ கரெக்டா பிரேமலதா அம்மையார் நடவடிக்கைகள் தெரியுது. கிருஷ்ணசாமி உங்களை மதிக்க மாட்டாருன்னு, அது இப்போ கிருஷ்ணசாமி அந்த இடஒதுக்கீடு மேட்டர்ல உங்களை தூக்கி அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு. வன்னியர்கள் ஓட்டு போட்டதுல உங்களுக்கு வாக்கு வங்கி கூடி இருக்கு, அதுல நீங்க 20% வந்துட்டீங்க. நான் சொன்னேன் 15% தாண்டி 5% போயிட்டீங்க. நான் தினத்தந்தி சொன்ன 30%ல வந்து நீங்க 20க்கு வந்துட்டீங்கன்னா நான் தான் நியர்பை அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த செயற்குழுல எதுவும் நடக்கும் நான் சொல்லவே இல்லை. இந்த செயற்குழு மேட்டர் வந்து குளம் போல் கிடக்கும் சொன்னீங்க. குளம் போல் கிடக்கும், ஒன்றும் நடக்காது. 26 தான் அது மேட்டர்னு சொன்னோம். என்னை கண்டு அச்சப்படுறதுனால நம்மளை ட்ரால் பண்றாங்க. வரவேற்கிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு தாழ்நிங்க நாடார் தொண்டை மன உறுதியோட தன்னம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி. அவர் கூட இல்லை, அவருக்கு மகன் மிதுன் பழனிசாமி தான் நம்மளை தேவையில்லாமல் பேசி சீண்டிட்டாரு. அது தப்பு. நீங்க ஐயர் நாடார என்ன செய்ய முடியும்னா, நீங்க ஐயர் காலில் போய் விடல, ஐயா எடப்பாடி பழனிசாமி. நியாயம் தானே பெருசு, உண்மைதானே பெருசு. நாங்க உங்களை காப்பாத்தி விடலன்னா இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்க முடியுமா? ஒரு கதை, அது முடிஞ்ச கதை. உண்மையை சொல்லிட்டீங்கன்னு பயமா? உண்மையை சொல்லிட்டோம், நம்ம சாதிச்சிருவோம்னு அவங்க அச்சப்படுறாங்க. அதனால இப்போ நம்ம மேல உள்ள கோபத்தையும் இதையும் நம்ம மேல காட்டுறாங்க. தப்பு இல்லை. ஆனா நான் வந்து 26 தான் களம்னு சொன்னேனே தவிர நேத்து நடந்த செயற்குழு களம்னு நான் சொல்லல. வியூஸுக்காக பல மற்ற சகோதரர்கள் பேசியிருப்பாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாயிருக்க முடியும்? உங்களுக்கே தெரியும், குளத்துல அடிக்கிற மாதிரி தான் இது இருக்குமே தவிர கடல் மாறிப்பட்ட 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் பார்ப்போம். நம்ம வந்து ஜாலியா நம்ம விளையாட்டை விளையாடுவோம். சகோதரர்களும் நமக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு அவங்களுக்கும் உரிமை இருக்குது. நாம அவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணும்போது அவங்க நம்ம ட்ரால் பண்றதும் தப்பு இல்லை, பண்ணட்டு. பட் அது உண்மை இல்லை, நேர்மை இல்லை. நம்மளுக்கு அச்சத்துல தவறா ட்ரால் பண்றாங்கிறது தான் நம்ம கருத்து. என்றாலும் அவங்க சகோதரர்கள் ட்ரால் பண்றதுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். பட் உண்மை இல்லைங்கிறத என்ன சார்ந்தவங்க, என்ன ஃபாலோ பண்றவங்களுக்காக நான் தெளிவுபடுத்துறேன். என்னை சார்ந்தவர்கள், என்னை ஃபாலோ பண்றவர்கள், என்னை நம்புறவங்களுக்காக 26 தான் நான் களம்னு சொல்லியிருக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ தம்ப்நெயில்ல சிலவர் போட்டிருக்கலாம், அது வேற விஷயம். நான் சொன்ன விஷயம் 26 தான் சொன்னேன். 26ல நான் சாதிச்சு காட்டுவேன், உறுதியாக சாதிச்சு காட்டுவேன். ஏன்னா நான் வந்த இடம் அப்படி, என்னை வளர்த்த தலைவன் தாழ்நிங்க நாடார் அப்படி, என் உறுதியும் உண்மையும் அப்படி. காரணம், நீங்களும் வந்து சமூக நீதி சூறையாடுறீங்க. அந்த சமூக நீதி சூறையாடுல பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி வீசுறானா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.